Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஸ்நாக் வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ். இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தாங்க. இது இன்னைக்கு பண்றதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டரை வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சாச்சு. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பாருங்க எப்படி குழ குழன்னு இருக்குதுன்னு. இதை லேசா கலந்து விட்டுட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விடணுங்க. நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகருங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க. சர்க்கரையை வந்து நல்லா மிக்சியில போட்டு பொடிச்சு எடுத்தோம்னா பொடி கிடைக்கும் இல்லைங்களா, சர்க்கரை பொடி. அதுதான் அது வந்து இப்ப நமக்கு கடையிலேயே அப்படி பொடியாவே கிடைக்குது. நீங்க இல்லைன்னா வீட்லயே கூட பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. இப்ப இதோட நான் மைதாவை ஆட் பண்ண போறேன். மைதா நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சிருக்கிறேங்க. நீங்க வந்து உங்க மைதா சப்போஸ் கட்டையா இருக்குது, ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க ஜலிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்க மிக்ஸ் பண்ணும்போதே இந்த பவுல் மேல ஒரு குட்டி ஜல்லடை வச்சு அந்த மாவு போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். 3/4 கப் மைதா ஆட் பண்றேன். இது ஒரு 1/2 கப். அடுத்து இது ஒரு 1/4 கப். இதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இதை கையால நல்லா பிசைய போறோம். அந்த வெண்ணையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதோட இந்த மாவு வகைகள் எல்லாம் ஒன்னா சேரணும். இப்ப இத கையால நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி தான், ஆனா இன்னும் கொஞ்சம் தளர்வாவே பிசைஞ்சிக்கலாம். பாருங்க ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வரும்போது இதோட நம்ம சாக்லேட் சிப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்ப இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து திரட்டி எடுக்கணும் இல்லைங்களா, பிசைஞ்சு எடுக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. அதுக்காக தான் இந்த பால் ஆட் பண்ணிருக்கிறேன். பால் வந்து ஜஸ்ட் 1ல இருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் தான் யூஸ் பண்ண போறோம். நான் 1 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரே மேல ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கிறேங்க. இப்போ அதுக்கும் மேல ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். நம்ம ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை குட்டி குட்டியா எடுத்து நம்ம வடை எல்லாம் தட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க கரெக்டா ரவுண்ட் ஷேப் தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தட்டி அந்த ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்க போறோம் எல்லாத்தையும். இதுக்கு இடையில வந்து நான் அவனை வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். 375 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது மேலால அழகுபடுத்துறதுக்காக, அந்த குக்கீஸ்க்கு மேல அழகுபடுத்துறதுக்காக அந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு மேலால டெக்கரேட் பண்றேன். பாருங்க 2 கண்ணும் ஒரு வாய், இல்லைன்னா 2 கண்ணும் ஒரு மூக்கு மாதிரி இருக்குதா. இப்போ இத அவன்ல வச்சிடலாங்க. அவன்ல வச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும், 12ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாங்க. நீங்க நம்ம சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க நான் 12 மினிட்ஸ் தான் வச்சிருக்கேன். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த வெண்ணிலா எசன்ஸோட வாசனை நல்லா வருது. நம்ம குக்கீஸ் பாருங்க, அருமையான குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா இருக்குது. இப்ப பாருங்க லேசா ஆறுன உடனே திருப்பி பார்க்கலாம். அடிப்பக்கம் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்குது பாருங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க.
குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மெதுவாக ஒன்று உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ்க்கு இதை கொடுத்து விடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ரெசிபியை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம். அதை நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும்